என்னை பொறுத்தவரை தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். எனக்கு கொங்கண சித்திரம் தான் கடவுள்னு சொல்லி நட்சத்திரத்தில் ராசி இப்படி போட்டிருந்தாங்க. ஆனால் எப்படி போகிறது, எப்படி கொங்கணத்தை நம்ம சேர்றதுன்னு சொல்லி தெரியல. திருப்பதியில் போய் சித்தர் ஒரு காலத்தில், இன்னும் சொல்லப்போனால் என்டி ராமராவுக்கு முன்னாடி நான் போனப்போ சித்தர் கோயில்னே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் காணோம். சித்தருங்கிறதையே மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி மேலே நந்தி சிலை இருந்தது, அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி நந்தி சிலையே இல்லை, பூராமே கழுது தான் இருக்குது. அப்போ ஒரு காலத்தில் அது முருகன் கோயிலாக இருந்தது, இன்றைக்கி திருப்பதியாக மாறி இருக்குன்னு சொல்கிறது உண்மைதாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கொங்கண சித்தர் சமாதியை இந்த தடவை பார்த்துடணும்னு சொல்லி இப்போ என் மனைவிக்கு புற்றுநோயினால் சிரமப்பட்டாங்க. போன மாதம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்லபடியாக குணமாக இருக்காங்க எல்லாம். அப்போ நாங்கள் திருப்பதிக்கு போய் மொட்டை எடுத்து வந்தோம். ஏன்னா புற்றுநோய் வந்தாலே முடி கொட்டும். அந்த இதுக்கு போனப்போ சித்தர் தேடும்போது கரெக்டாக ஐயா சொன்ன மாதிரி அந்த வெங்கடாஜலபதிக்கு பின்னாடி தான் இருக்காருங்கிறத சொன்னாங்க. அவங்களுக்குள்ள நிற்க விட மாட்டேன்ட்டாங்க, ஒரு செகண்டில் கூட நிற்க விடாமல் விரட்டிட்டாங்க. ஆனால் பின்னாடி போய் நின்று அவரை நினச்சி, சித்தரை நினச்சி ரொம்ப நேரம் வேண்டிகிட்டு வந்தேன். அப்போ இன்றைக்கி இந்த இதில் வர்றதுக்கு அனுமதி கேட்டேன். அனுமதி கேட்டப்போ உங்களுக்கு அவர் அனுமதி கொடுத்தா தான் நாங்கள் சொல்லுவோம்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, என்ன இந்த பயிற்சிக்கு நம்மளை கொங்கணர் சித்தர் பயிற்சின்னு போட்டிருக்காங்க, நம்மளை வரவிட மாட்டாங்க போல இருக்கே, அவர் அனுமதி கொடுக்கணும்னா எப்படி என்னைக்கு வரும் என்னன்னு சொல்லி ரொம்ப தயக்கத்தோடு இருந்தேன். ஆனால் 2 நாளில் திரும்ப உங்களுக்கு அனுமதி கிடச்சிருச்சு, நீங்கள் இடமும் இதுவும் நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஏற்கனவே யூடியூப்பில் பல தடவை ஐயாவை பார்த்துருக்கேன், அவருடைய பேச்சை கேட்டிருக்கேன். ஆனால் கொங்கண சித்தரை அவர் நடத்துவார், அவர் மூலமாக தான் வரணும்னு விதி இருக்கும்போது இதை யாராலையும் மாற்ற முடியாது. அதை நான் நல்லபடியாக உணர்ந்துக்கிட்டேன். அவர் சொன்ன பயிற்சிகளை முழுமையாக செய்ய முடியலனாலும் முடிஞ்ச அளவு நான் அதிகமாக செஞ்சு கண்டிப்பாக அடுத்த தடவை அவரை சந்திக்கும் போது ஒரு நல்ல சீடாக தான் வருவேன்.